Hi guys, welcome to the very first episode of HLD System Design. இந்த சிஸ்டம் டிசைனோட மொத்த கோர் வந்துட்டு நமக்கு என்னன்னா we have to learn from mistakes. இப்போ டிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு இதுதான் அல்காரிதம், இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணோம், இதுல இத்தனை ஃபார் லூப் தான் வரும், இவ்வளோ வேரியபிள் தான் இருக்கும், நம்ம கிட்ட வந்து ஒரு மேப் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு ரூட் இருக்கு. அது வந்து சிஸ்டம் டிசைன்ல இல்லை. இப்போ சிஸ்டம் டிசைன்ல நம்ம பண்றது தான் வந்துட்டு டிசைன், நம்ம அவங்களுக்கு இன்டர்வியூல காட்டுறது தான் வந்துட்டு டிசைன். ஸோ அதனால வந்துட்டு இது வந்து நீங்க எவ்வளவு நாலேஜ் கெயின் பண்றீங்களோ அவ்வளோ எஃபிஷியண்டா நீங்க வந்து டிசைன் பண்ணுவீங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுன்றது ஓகே, இது ஒரு பக்கத்துல இருந்தாலும் உங்களுக்கு எது வந்து எங்க யூஸ் பண்ணோம், இது எப்படி வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணா இந்த ஒரு சிஸ்டம் கரெக்டா இருக்கும்ன்றது தான் வந்துட்டு மேட்ரு. ஸோ இதனால வந்துட்டு இட் ரெக்வயர்ஸ் மோர் நாலேஜ் தென் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவே டிஎஸ்ஏல வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸோட ஹோல்டு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் நாட் வெயிட் டு கெட் இன் டு திஸ். என்ன மேட்டர்னா, சிஸ்டம் டிசைன்ல வந்து நான் வந்து கொஞ்சம் யூனிக்கா வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஐ எம் கோயிங் டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சிஸ்டம் டிசைன் கொஸ்டின். இன்டர்வியூல கேட்குற கொஸ்டினை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின்னால வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்றோம், நம்ம எதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணியிருக்கோம், அதை இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன டாபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப வேகா இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கடா இதை படிக்கிறோம்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம், அந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அந்த கான்செப்டை நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கொடுக்கறத கொஸ்டின் வந்துட்டு யூஆர்எல் ஷார்ட்னர். ஸோ யூஆர்எல் நமக்கு தெரியும், இந்த பிட்லி பத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து யூஆர்எல் நம்ம வந்து கொடுத்தோம்னா ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ நமக்கு தேவைன்றது யூஆர்எல் ஷார்ட்னர். யூஆர்எல் ஷார்ட்னர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாங் யூஆர்எல் ஷார்ட் யூஆர்எல்லாம் மாற்றும். ஓகேவா? ஸோ யூஆர்எல் ஷார்ட்னர்ன்றது ஒரு லாங் யூஆர்எல் நம்ம கொடுத்தோம்னா அந்த லாங் யூஆர்எல் ஷார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு எப்படி சிஸ்டம் டிசைன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் அ யூசர். இப்போ நம்ம தான் யூசர்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு யூசர் இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஆப்புக்கு போவோம். அது பிட்லி மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஆப்போ இல்லை வந்துட்டு ஒரு யூஐயோ இல்லை ஒரு வெப் பேஜோ, ஏதோ ஒரு வெப் பேஜில் போகிறோம். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு ஒரு யூஆர்எல்லை கொடுப்போம். யூஆர்எல்லை கொடுத்து அதை வந்து ஷார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அது டெஃபினட்டா என்ன பண்ணணும்னா ஒரு பேக்எண்ட்ல ஒரு சிஸ்டம் இருக்கும். பேக்எண்ட் சிஸ்டம், சர்வர், கம்ப்யூட்டர் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இது வந்துட்டு ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு கம்ப்யூட்டர், எஸ்பெஷலி ரன்னிங் ஃபார் அவர் கோடு. ஸோ இந்த ஒரு யூஆர்எல் ஷார்ட்னரை வந்துட்டு ஸ்பெஷலா ரன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்துட்டு இந்த சர்வர். ஸோ இதை சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேக்எண்ட் சர்வர்கிட்ட இந்த ஒரு பேக்எண்ட் சர்வர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அமிச்ச யூஆர்எல் சேர்த்து இந்த சிஸ்டம் வந்துட்டு அதுகிட்ட ஒரு சில வேல்யூஸ்லாம் இருக்கும், அந்த வேல்யூஸ்லாம் சேர்த்து அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கோ டு google.com. ஓகேவா? இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த இடத்துல நெட்வொர்க் டேப்ல போறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகேவா? ஸோ ஐஆர்சிடிசின்னு போட்ட உடனே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ யூஆர்எல்ஸ் கால் ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல இது ஒரு டாக்குமெண்ட், ஃபாண்ட் தனியாக டவுன்லோட் ஆகுது, ஜேபிஜி, இதெல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பார்ட். இதெல்லாம் பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வர்றது. இதெல்லாம் அழகா உங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிஎன்ஜி, இதெல்லாம் இமேஜஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி அது உங்களுக்கு ஸ்டைலா வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டுது. இது வந்து ஃப்ரண்ட் எண்ட், இது யூஐ. பேக் எண்ட்ல இருந்து என்ன வருதுன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து பேக் எண்டுக்கு நான் அனுப்புன ரெக்வஸ்ட். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அனுப்புன queryயோட சேர்த்து எத்தனை விஷயம் போகுது பாருங்க. இந்த பாருங்க, ரெக்வஸ்ட் ஹெட்டர்ல நம்ம google.com சர்ச்ல queryன்னு ஐஆர்சிடிசி போட்டோம், அது கூட சேர்ந்து எக்கச்சக்க வேல்யூஸ் கூட சேர்ந்து போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ நீங்க பேலோடு பாத்தீங்கன்னா நான் அமிச்ச query வந்து வெறும் ஐஆர்சிடிசி. ஓகேவா? அது கூட சேர்ந்துட்டு நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இது என்னன்னு நமக்கு தெரியாது, பட் கூகுளுக்கு தெரியும், அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியும்.
இதுல ஒரு வேல்யூ மிஸ் அவுட் ஆனா கூட நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். இதுல வந்துட்டு நம்ம வந்து யூஆர்எல் கூட சேர்த்து வந்து ஒரு விஷயத்தை அனுப்புவோம். அந்த விஷயம் ரிட்டர்ன்ல வந்துட்டு இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ்ல போய் பாருங்க. இந்த இடத்துல இது ரெஸ்பான்ஸ்ல கூட சேர்த்து நிறைய விஷயங்கள் கொடுக்குது. பாருங்க ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ்ல பாருங்க நிறைய விஷயத்த கூட சேர்த்து கொடுக்குது. ஓகேவா? அதுல இந்த விஷயம் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ அப்ப என்ன பண்ணுதுன்னா அது ரிட்டர்ன்ல நமக்கு ஒரு விஷயத்த வந்துட்டு வெப்பேஜ்ல டிசைன் பண்ணி காட்டுது. ஓகேவா? இது வந்து வெறும் ரா டேட்டா. இந்த ஆரோ மார்க்ல வெறும் ரா டேட்டா வரும். அந்த ரா டேட்டாவை இது வந்து கிளீன் பண்ணி டிசைன் பண்ணி காட்டும். தட்ஸ் வாட் இட் இஸ். இதுதான் சிஸ்டம் டிசைனோட 0.1%. இப்போ நம்ம ஆக்சுவலா என்ன படிக்க போறோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் பேக்அண்ட் சிஸ்டம்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்றது தான். ஸ்டார்ட். ஓகே. ஸோ நம்மளோட இந்த யூஆர்எல் ஷார்ட்னர்ன்ற இந்த ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம பேக் எண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மெயினான ரீசன் ஒர்க் எங்கன்னா பேக் எண்ட் சர்வர்ல இருக்கு. இந்த பேக் எண்ட் சர்வர்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயத்துக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலா வந்துட்டு வித் மிஸ்டேக்கோட இதை நம்ம டெவலப் பண்ணா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். யூஸ்வலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சில டெக்ஸ்ட் எழுதிப்போம். அதுல வந்து இப்போ உங்களுக்கு லாங் யூஆர்எல் இருக்கு. லாங் யூஆர்எல் அதை வந்து நீங்க ஷார்ட் ஆகணும். ஓகேவா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ஷார்ட் யூஆர்எல் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அந்த ஷேர் பண்றவங்க வந்து ஷார்ட் யூஆர்எல் கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அது லாங் யூஆர்எல்லா திரும்ப வந்துட்டு ஃபார்ம் ஆகி அது அந்த வெப்பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ இது 2 டாஸ்க் வந்து உங்களுக்கு இருக்கு மெயினா. ஓகேவா? ஸோ இந்த 2 டாஸ்க் வந்து மெயினா பண்றது தான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட ஒரு பார்ட். ஓகேவா? நவ் இப்போ இதுல வந்துட்டு நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா இது ஒரு சிஸ்டமா நினைச்சிடலாம். இந்த சிஸ்டம்ல வந்துட்டு யூசுவலா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒன்று ஹிட் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நிறைய வந்துட்டு செக்யூரிட்டிஸ்க்காக நிறைய வச்சிருப்பானுங்க இங்க. நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதனால நிறைய வந்து செக்யூரிட்டிக்காக நிறைய குக்கீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷேர் பண்றது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கேட்வேன்னு ஒன்று இருக்கும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஏபிஐ கேட்வேன்னு ஒன்று இருக்கும். அந்த கேட்வே என்ன பண்ணோம்னா ஆக்சுவலா நீங்க இந்த google.com இந்த கூகுள் அப்படின்ற அந்த வெப்சைட் இருக்குல்ல www.google அதுக்குள்ள கரெக்டா ரீடைரக்ட் பண்ண உடனே அந்த ஏபிஐ கேட்வே தான் ஃபர்ஸ்ட் உங்களோட ரிக்வெஸ்ட்டை கேட்ச் பண்ணும். அது கேட்ச் பண்ணிட்டு அது என்ன பண்ணும்னா நீங்க என்ன விஷயம் கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கு அது ரவுட் பண்ணி விடும். இப்போ கூகுள்னா கூகுள் கிட்ட நிறைய இருக்கு. மேப் இருக்கு, யூடியூப் இருக்கு, சர்ச்லயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கு. சர்ச்லயே வந்துட்டு இப்போ கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்க சஜஷன்ஸ் காட்டும். இது பாருங்க இங்க சர்ச் சஜஷன் காட்டும். இந்த இடத்துல ஐஆர்சிடிசிலே இன்னும் இதெல்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் அது பார்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் நிறைய சர்வீஸ் இருக்கு. நீங்க எக்ஸாக்டா என்ன கேட்குறீங்களோ அந்த சர்வீஸ்க்கு அது ரூட் பண்றது தான் ஏபிஐ கேட்வேவோட வேலை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இத பேர் வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபைடா வச்சுக்க ஏபிஐ கேட்வேன்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இப்ப ஏபிஐ கேட்வேக்கு தான் இது போகுது. ஓகேவா? ஏபிஐ கேட்வேக்கு போயிருச்சு. ஏபிஐ கேட்வே இப்ப வந்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லாங் யூஆர்எல் நீங்க ஒண்ணு தரீங்க. அத ஷார்ட் ஆக்கணும்னோனே இப்ப அது என்ன பண்ணும்னா பிட் எல்ஒய்ன்னு ஒண்ணு இருக்குல்ல டைனி யூஆர்எல் மாதிரி. அதுல இருக்கிற ஒரு சர்வீஸ் வந்துட்டு உங்களோட லாங் யூஆர்எல்ல ஷார்ட் ஆக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் அஸ்யூம் இது வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சர்வீஸ் ஒரு தனி கம்ப்யூட்டரே வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேக் எண்ட் சிஸ்டம்க்குன்னே தனியா ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க. அது என்ன பண்ணும்னா யூஆர்எல் வந்துட்டு லாங் டு ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரு தனி வேலையே இது ஒரு தனி கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருக்கு தனி வேலையே ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றது. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா ஒரு லாங் ஸ்ட்ரிங் யூஆர்எல் வந்து ஷார்ட் ஆக்கி விட்டுரும். வித் பிசினஸ் லாஜிக்லாம் நீங்க அதுல போட்டு அதை ஷார்ட் ஆக்குவீங்க. இப்போ டைனி யூஆர்எல் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைனி யூஆர்எல் ஸ்லாஷ் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த லாங் டு ஷார்ட் வந்துட்டு இப்போ நீங்க ஒன்று பண்றீங்கன்னா அது வந்து இங்க ரவுட் பண்ணும். ஓகேவா? இப்போதைக்கு இதை எடுத்துருவோம். ஏபிஐ கேட்வேக்குள்ள போயிடுச்சு. லாங் டு ஷார்ட் பண்றோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சர்வீஸும் இருந்துச்சு. அது என்ன பண்ணும்னா
ஷார்ட்ட வந்து லாங் பண்ணும். ஏன்னா, யாராவது கிளிக் பண்றாங்கன்னா, அத வந்து ஷார்ட் டூ லாங் இது ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ இந்த சர்வீஸ்க்கும் வந்துட்டு ஏபிஐ கேட்வே கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா, நீங்க எத ரிக்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாரி அது வரும். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு ஏபிஐ கேட்வே 2 லாங் டூ ஷார்ட், ஷார்ட் டூ லாங்ல கனெக்ட் ஆயிருக்கு. வேற எதனா டிஃபரெண்ட்டா உங்களுக்கு தேவையா? இல்ல. இப்போதைக்கு இது 2 தான் நமக்கு இருக்கு. ஸோ இந்த லாங் டூ ஷார்ட் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க யுஆர்எல் எடுக்கும். அத பிசினஸ் லாஜிக் படி கன்வெர்ட் பண்ணும். அத கன்வெர்ட் பண்ணிட்டு, அத உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அத எப்படி ரிட்டர்ன் பண்ணும்னா, ஒரு காப்பி வந்துட்டு சும்மா ரிட்டர்ன் பண்ணா, அது வந்துட்டு இந்த வெப்சைட் தான்னு தெரியாது. ஸோ அது என்ன பண்ணும்னா, அது ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த டேட்டாபேஸு நம்ம இங்க எடுத்துப்போம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டிபின்னு நெனச்சுக்கோங்களேன். ஃபாண்ட் கொஞ்சம் பெருசா போயிடுச்சா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு டிபி. ஓகேவா? சீக்வலா, நோ சீக்வலான்றது நம்ம லேட்டர் ஸ்டேஜஸ்ல பார்ப்போம். இது இப்போதைக்கு ஒரு டிபின்னு நெனச்சுக்கங்க. ஸோ இது என்ன பண்ணும்னா, இந்த டிபி வந்துட்டு இந்த டேட்டாபேஸ் லாங் டூ ஷார்ட் வந்து இந்த டிபி கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டேட்டாபேஸோட பிரைமரி ரோல் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். என்ன ஸ்டோர் பண்ணணும்னா, நீங்க குடுத்த ஒரிஜினல் யுஆர்எல். ஸோ OOURL ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட் யுஆர்எல் ஓகேவா? ஒரிஜினல் யுஆர்எல், ஷார்ட் யுஆர்எல் அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் செகண்டரி. யூசர் யார் வந்து மாத்துனா, எப்படி மாத்துனாங்க, என்ன டைம்ல மாத்துனாங்க அதெல்லாம் செகண்டரி. பிரைமரியா நமக்கு என்ன தேவைன்னா, ஒரிஜினல் யுஆர்எல் டூ ஷார்ட், ஷார்ட் டூ லாங் இத வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டேட்டாபேஸ். ஸோ இப்ப நீங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு ஷார்ட் யுஆர்எல் இதுக்கு குடுக்குறீங்கன்னா, இது என்ன பண்ணும்னா டேட்டாபேஸ்ல போய் எடுத்து பார்த்துட்டு, இப்ப யாருப்பா இதோட ஒரிஜினல் இவன் எனக்கு ஷார்ட் குடுத்துருக்கான். ஸோ இவனோட ஒரிஜினல் யுஆர்எல் என்னன்றது இங்க நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. டக்குன்னு ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்துருவீங்க. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து உங்களோட இந்த ஒரு சர்வீஸ் வந்து இருக்க போது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன தேவ? இந்த இந்த ஒரு வீடியோல ஏபிஐ கேட்வேன்றது ஒண்ணு பார்த்துட்டோம். 2 சர்வீஸ் இருக்கு. இத சர்வீஸ் லேயர்ஸ்ன்னுவாங்க. டேட்டாபேஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஓகேவா? இது வந்துட்டு போதுமா? ஒரு சிஸ்டம் ரன் பண்ண இது போதுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. இதுல ஆக்சுவலா நெறைய காம்போனன்ட் இன்னும் சேரணும் நமக்கு. ஓகேவா? நெறைய காம்போனன்ட் சேர்ந்தா தான் அது ஒரு ஸ்கேலபிள் விஷயமா வந்து வரும். இப்போதைக்கு இது சுத்தமா ஸ்கேலபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம நெறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எப்பவுமே ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு ரெக்வயர்மெண்ட்ஸ வாங்கிக்கணும். ரெக்வயர்மெண்ட்ஸ வாங்கிட்டு, அதுக்கேத்த மாரி பில்ட் பண்ணணும். நம்ம இங்க வந்துட்டு ரெக்வயர்மெண்ட் லாங் டூ ஷார்ட், ஷார்ட் டூ லாங்ன்னு நம்ம பண்ணிட்டோம். ஸோ அது வந்துட்டு நம்மளோட ஃபங்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ ஃபங்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ்ன்றது நெசசரியா தேவ. ஓகேவா? ஸோ ஃபங்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ன்றது நெசசரியா தேவ. அத நம்ம பண்ணிட்டோம். விச் இஸ் பேசிக். இதுலயே நம்ம இன்னும் நெறைய பண்ணியிருக்கலாம். லைக் எதனா ஏஐ போட்டு வச்சிருக்கலாம். ஏஐ எதுல போடலாம் அப்டின்னா, மோஸ்ட் யூஸ்ட் யுஆர்எல்ஸ்லாம் வந்துட்டு அதுவே வந்து ஷோ பண்ற மாரி வச்சிருக்கலாம். இல்லாட்டி அனாலிட்டிக்ஸ் பண்றதுக்கு அந்த ஏஐ யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மேபி நாட் ஃபங்ஷனல். பட் இது 2மே நமக்கு தேவ. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம நான் ஃபங்ஷனல்னு எழுதவே இல்ல. நான் ஃபங்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ்ல என்னன்னு வரும்னா, இது வந்துட்டு இப்ப நம்ம பண்ணது ரொம்ப பேசிக். இது வந்துட்டு அட் அ டைம்ல என் லேப்டாப்ல ஹோஸ்ட் பண்ணா கூட ஒரு 1000 பேர் வந்து அட் அ டைம்ல ஹிட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு என் கத. ஸோ அவ்வளோ வீக்கான ஒரு பேக் எண்ட் சிஸ்டம் தான் இந்த மொத்த பேக் எண்ட் சிஸ்டம்மே. ஓகேவா? பேக் எண்ட்னா இது ஃபுல்லாமே வரும். ஸோ இந்த மொத்த பேக் எண்ட் சிஸ்டமும் அட் அ டைம்ல வந்து அடிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஸ்கேலபிள் கிடையாது. இதுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு ரிலையபிலிட்டின்ற ஒண்ணே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து இப்ப நான் என் லேப்டாப்ல டிப்ளாய் பண்றேன்னா, இது தமிழ்நாட்டுல ஒரு ரீஜன்ல மட்டும் தான் இருக்கு. இப்ப என்னோட இதே ஒரு வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ணி, என்னோட இத வந்து ஒரு ஜப்பான்காரன் வந்து கன்சியூம் பண்றான்னா, அவனுக்கு டிலே ஆகும். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் டிலே ஆகும். விச் இஸ் லைக்
இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட டைமிங் பாருங்க. நீங்க ஹிட் பண்ணோனே இட் ஜஸ்ட் வென்ட் இன்டூ 400 எம்எஸ்லயே முடிஞ்சிருச்சு லேட்டன்சி. மொத்த பேக் எண்ட்லயும் தூக்கிட்டு வர்றது 400 எம்எஸ்லயே முடிச்சிருச்சு. அப்ப பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல். இதே ஸ்பீடு தான் நமக்கும் வேணும். ஸோ அதனால லேட்டன்சிலயும் நம்ம பார்க்கல. ஸோ இந்த ஃபங்ஷனல் ரெக்யர்மென்ட்ஸ் நம்ம பார்க்கலை. ஓகே. ஸோ ஃபங்ஷனல் ரெக்யர்மென்ட்ஸ் கான். அதுக்கப்புறம் நம்ம ரெக்யர்மென்ட்ஸ் பார்த்தோமே தவிர, இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் செலவாகும்? நம்ம யூஸ் பண்ற எக்யூப்மென்ட்ஸ் என்னென்ன இருக்கும்? அப்படின்றத நம்ம கவனிக்கவே இல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஆ மெட்ரிக்ஸ வந்துட்டு நம்ம ரொம்ப நெசசரியா பண்ணணும். முக்கியமா ஹையர் பொசிஷன்ஸ்ல அப்ளை பண்ணும்போது மெட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மகிட்ட வந்து ஒரு யுஆர்எல் இருக்கு. அந்த யுஆர்எல் வந்துட்டு ஓகே. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டூ அன் எஸ்டிமேஷன். ஒரு யுஆர்எல் இருக்கு. ஒரு யுஆர்எல்ல வந்துட்டு நமக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு 1 பைட் ஸ்டோரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு யுஆர்எல்க்கு. ஓகேவா? ஒரு யுஆர்எல்க்கு 1 பைட். ஒரு நாளைக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு 10,000லிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப வேர்ல்டு வைட்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு டைனி யுஆர்எல் மாரி இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு யூ வில் ஹேவ் அரவுண்ட் எப்படியும் வந்து ஒரு 10 மில்லியன் யூசர்ஸ் இருப்பாங்க. 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து உங்களுக்கு யுஆர்எல்ல குடுப்பாங்க. நீங்க அத ஷார்ட் பண்ணி குடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யுஆர்எல்ல வந்துட்டு ஒரு யுஆர்எல்ல 10 பேர் கிளிக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உருவாக்குன ஒரு லாங் யுஆர்எல்ல 10 பேர் கிளிக் பண்றாங்கன்னா, அப்ப ஒரு மாசத்துல நீங்க உருவாக்குன இந்த 10 மில்லியன் ஷார்ட் யுஆர்எல்ஸ 10 இன்டூ 10 100 மில்லியன் பீப்பிள்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணுவாங்க. ஓகேவா? நவ் இப்ப இது ஒரு யுஆர்எல் ஒரு பைட் தான் இழுக்குது அப்படின்னா, நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு பார்த்துக்கங்க. அதாவது ஸ்பேஸ் வைஸ். அதுக்கப்புறம் வந்து ரைட்டுக்கு நீங்க இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். திரும்ப ரீட் பண்ணும்போது அதுக்கும் எஃபிஷியன்ட்டா இருக்கணும். ஏன்னா, நீங்க ஆல்மோஸ்ட் வந்து நீங்க இத கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு 10 இயர்ஸ்க்கு ஒரு இப்ப இருக்கிற யூசர் இந்த ஒரு எஸ்டிமேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 6 டிபி ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு செலவாகும். டேட்டாபேஸ்ல. இது நான் பேக் எண்ட்ல வந்து கால்குலேட் பண்ணேன். அதாவது லெக்சர் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஒரு 6 டிபி ஆஃப் டேட்டா நீங்க வந்து டேட்டாபேஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. இது வந்து உங்களுக்கு ரைட்டு. இது வந்து ரைட்டு. இது வந்து ரீடு. ஓகேவா? ஸோ ஒருத்தன் வந்து யுஆர்எல்ல கிளிக் பண்ணி அதுக்குள்ள ரீடைரக்டர் ஆகலாம். ஸோ அது ரீடு. இப்போ நீங்க தான் உருவாக்குறீங்க. அது ரைட்டு. ஸோ டிபிக்குள்ள நீங்க தான் எழுத போறீங்க. ஸோ இந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணணும். முக்கியமா இந்த ரீடு ஸ்பீடு. அவன் ஒரு யுஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிட்டான்னா, அவனுக்கு வெயிட்டிங் டைம் வந்து 1 to 2 செகண்ட்ஸ் மேல இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி வேணும்னா, நீங்க கேட்ச் மெமரி உள்ள யூஸ் பண்ணணும். அந்த கேட்ச் மெமரி மினிமம் உங்களுக்கு ஜிபி கணக்குல இருக்கணும். அப்பதான் வந்துட்டு கடகடன்னு அது வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஸோ 10 இயர்ஸ்க்கு அத நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, யூ ஹேவ் டு ஸ்கேல் பிகர். அதே மாதிரி ஆ இது வந்து ஒரு 6 டிபி ஆஃப் டேட்டா தான். இதுக்கப்புறம் நீங்க கேட்ச் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டா போறதுக்கு. இன் மெமரி டிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேட்ச் சிஸ்டம் வச்சு கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஜன் வைஸ் வந்துட்டு நீங்க சிடிஎன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா, இது நான் தமிழ்நாட்டுல ஹோஸ்ட் பண்ணா தமிழ்நாட்டுல ஃபாஸ்ட்டா இருக்கும். ஜப்பான்ல ஸ்லோவா இருக்கும். அது வந்துட்டு ஸ்டேபிளான விஷயம் கிடையாது. அப்படி பில்ட் பண்ணக்கூடாது நம்ம. எந்த ஊர்ல இருந்து அடிச்சாலும் நமக்கு கன் மாரி விழுவும். ஸோ அத ஒண்ணு மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த மெட்ரிக்ஸ வந்துட்டு நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். இந்த மெட்ரிக்ஸ் இங்க மிஸ் அவுட் ஆகிருச்சு. இது வந்து வெறும் ரஃப் தான். நம்ம ஃபர்தரா இன்னும் கொஸ்டின்ஸ் பண்ணும்போது, இத இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். எக்ஸாக்ட்டா எவ்வளோ வரும்னு. ஸோ மெட்ரிக்ஸ வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டிசைன் பேட்டர்ன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. மைக்ரோ சர்வீசஸ் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு மைக்ரோ சர்வீஸா இல்ல மோனோலித்திக்கா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம டிசைன் பேட்டர்ன மிஸ் பண்ணிட்டோம். எப்படி நம்ம வந்து இத டிசைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ டிசைன் பேட்டர்ன் மிஸ் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட லோட் பேலன்சர் எப்படி இருக்கும்? அண்ட் இந்த ஏபிஐ கேட்வேக்குள்ள நம்ம செக்யூரிட்டிக்கு என்ன பண்றோம்? இப்ப இதுலயே வந்துட்டு யுஆர்எல்ல ஒருத்தன் வந்துட்டு ஏதாவது ஒரு மலிஷியஸ் யுஆர்எல்ல போட்டான்னா, அது எதனா கரப்ட் பண்ணுமா நம்ம டிபிய? அந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணவே இல்ல.
ஸ்ட்ரெயிட்டா நம்ம யூஸ் பண்ணிட்டோம், விச் இஸ் வெரி பேட். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா பேஸ்க்குள்ளேயே வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு எஃபிஷியன்ட்டா ஸ்டோர் பண்ண போறோம். ஏன்னா, அவன் ஒரு பெரிய யூஆர்எல் குடுத்தான்னா, அத ஷார்ட் ஆக்கணும். ஷார்ட்ன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 2 லைன்ஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு வந்து அவன் யூஆர்எல் குடுக்குறான்னு வச்சுக்க. 100 லெட்டர்ஸ்க்கு ஒரு யூஆர்எல் குடுக்குறான்னு வைங்க. யூசுவலா டைனி யூஆர்எல் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து tiny.url/ உங்களுக்கு வந்துட்டு 1, 2, 3, 4, 5 5 இதுலயே முடிஞ்சிரும். மேக்ஸிமம் 7 வரைக்கும் போகும். ஸோ இதுதான் உங்களோட டைனி யூஆர்எல். ஸோ 2 லைன்ல 100 லெட்டர்ஸ்ல இருக்கிறத வெறும் 5 லெட்டரா சுருக்குவீங்க. அது எப்படி சுருக்குவீங்க? அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் அண்ட் தென் இந்த 100 லெட்டர்ஸ 100 வந்து 500ஆ கூட மாறும். ஸோ அது யூசர பொறுத்து இருக்கு. ஸோ அந்த எப்படி வந்து நீங்க டிபில ஸ்டோர் பண்றீங்க எஃபிஷியன்ட்டா? அது எப்படி ரீஜன் வைஸ் ஸ்டோர் பண்ணுவீங்களா? இல்ல மொத்தத்தையும் ஒரே ரீஜன்ல போடுவீங்களா? அப்படின்றத நம்ம பார்க்கவே இல்ல. ஸோ டிபி டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ டிபி ஆக்டிவிட்டீஸ நம்ம வந்து எஃபிஷியன்ட்டா ஸ்டோர் பண்ணல. இந்த மாதிரி ஓவராலா நம்ம பண்ணவே இல்ல நெறைய விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கேப் தியரம்னு ஒண்ணு இருக்கும். ஏதோ வந்து அதாவது ஒரு தியரம் என்ன சொல்லணும்னா, கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி அப்படின்னு பார்ட்டிஷன் டாலரன்ஸ்ன்னு இருக்கும். அத நான் இன்னும் உள்ள போம்போது டீப்பரா சொல்றேன். அந்த தியரம் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அது எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட் யூ கேன் சே மெட்ரிக்ஸ், டிசைன் பேட்டர்ன், டிபி ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி அதெல்லாம் வச்சாச்சு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நெறைய பார்க்கல. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு செக்மெண்ட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் பி ஆன் ஹோல்ட் வித் மீ. ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம வந்து மிஸ்டேக்ல இருந்து தான் கத்துப்போம். ஸோ இதே வந்துட்டு இன்னொரு மேபி 10 ஒரு 8 to 10 எபிசோட்ஸ்ல இத எப்படி நம்ம எஃபிஷியன்ட்டா பில்ட் பண்றோம்னு நீங்களே பாருங்க. ஸோ ஐ மேட் அ டெடிகேட்டட் லெக்சர்ஸ் ஃபார் திஸ். இத தான் நான் சொன்னேன். மாடியூல் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கேலபிலிட்டி எப்படி இருக்கும்? அவைலபிலிட்டி எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிப்போம். இன்டர்வியூவர் இந்த ஃபுல் செக்ஷனும் இன்டர்வியூவர்ட்ட நீங்க கேட்கிற செக்ஷன். இதுல தான் வந்துட்டு நீங்க அவர்ட்ட வந்துட்டு நீங்க டிசைட் பண்ணுவீங்க தட் என்னது இப்படிதான் இருக்க போகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிமேஷன்ல நான் இதுதான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து இத்தனை ஜிபி ஆஃப் டேட்டா தேவை. என்னோடது இந்த ரீஜன்ல இருக்க போகுது. என்னோடது இவ்வளோ அவைலபிளா இருக்க போகுது. இத்தனை பேருக்கு அவைலபிளா இருக்காது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பில்டிங் பிளாக்ஸ், லோட் பேலன்சர், ஏபிஐ கேட்வே எப்படி சர்வீசஸ் கம்யூனிகேட் பண்ண போகுது அதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் வந்து இதுதான் பேட்டர்ன்ஸ், டிசைன் பேட்டர்ன்ஸ் எப்படி கேப் தியரம் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து வெப் சாக்கெட்ஸ் யூஸ் பண்ண போறோமா? இல்ல வந்துட்டு நார்மல் சர்வர் சென்ட் இது பண்ண போறோமா? ரெஸ்ட்ஃபுல்லா பண்ண போறோமா? இல்ல நார்மலா பண்ண போறோமா? ஹெச்டிடிபியா பண்ண போறோமா? இல்ல எஃப்டிபியா பண்ண போறோமா? இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 4த் பார்ட் தான் வந்து பிராக்டிகல் கேஸ் டிசைன்ஸ். இதுல நம்ம வந்து இப்ப தப்பு பண்ண இதே யூஆர்எல் ஷார்ட்னர இந்த மொத்த கான்செப்ட்டும் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி டிசைன் பண்றோம்னு நீங்க பாருங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் இட். லைக் நம்ம இன்னும் நல்லா பண்ணி யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஃபீட், ஓலா, ஊபர், ஸ்விக்கி, அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து எல்எல்டி கிடையாது. ஸோ எல்எல்டி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹெச்எல்டி. ஸோ ஹெச்எல்டி இஸ் டிஃபரெண்ட் அண்ட் திஸ் இஸ் ஹெச்எல்டி. ஓகேவா? எல்எல்டின்றது அது வேற மொத்தமா. அதுல வந்துட்டு நம்ம கிளாஸ் இப்போ என்ன சொல்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல லாங் டு ஷார்ட்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்குள்ள நம்ம என்ன ஆக்சுவலா பண்ணுவோம் அப்படின்றது தான் எல்எல்டி. இதுக்குள்ள இருக்கிற லாஜிக்கை சொல்றது, இதை நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது தான் வந்து எல்எல்டி. ஸோ இது நம்ம வந்து அடுத்த லெக்சர்ஸ்ல பார்ப்போம். ஸோ இது ஒரு லாங் டு ஷார்ட் இருந்ததுன்னா அதுக்குள்ள எப்படி நம்ம கிளாஸஸ் கிரியேட் பண்ணி பிசினஸ் லாஜிக் அதுக்குள்ள எப்படி எழுதுறோம், பேசிக் 64 என்கோடிங் பண்றோமா, இல்லை வந்துட்டு ஸ்டாண்டர்டா நம்மளே ஒரு என்கோடிங் என்கோடிங் தியரம் உருவாக்கி நம்மளே அதை வந்து பண்றோமா அப்படின்றதெல்லாம் எல்எல்டி பார்ட்ல வரும். ஹெச்எல்டின்றது இந்த மாதிரி ஹை லெவல் டிசைன்ஸ் தான். யா, ஸோ திஸ் இஸ் ஆல் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் வீடியோ. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒன்று ஒன்றா கட் ஷாட் பண்ணிட்டே போவோம். லாஸ்ட்டாக வில் டிசைன் திஸ் அகெயின். Thank you so much for watching this video. Hope you like it. Subscribe karo bhaiya.